Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2007 வெளிவந்த நார்மல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்றா 3 வித்தியாசமான கதை அம்சங்கள் கொண்டது. 3 ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இந்த கதை. ஒரு ஃபேமிலியோட முதல் ஃபேமிலியில் அவங்களுடைய பையன் இறந்து போனதான் அவங்க அம்மா அதே வெக்ஸாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது ஃபேமிலி அண்ணன் தம்பி, அவங்க ஒரு ப்ரொஃபஸர். அதை பார்த்து அவங்க அண்ணன் தம்பிக்காரனுக்கு மைண்டு அப்செட் ஆகிப்படுது. மூணாவது ஃபேமிலி டாக்டர், ஒரு மனசு டாக்டர் இருக்கார். அவர் ஒரு சித்தி, அவங்க ஒரு பையன் இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 3 ஃபேமிலிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. இங்கே இருக்கிற பிள்ளை சித்திக்கும் மகனுக்கும் இடையே ஒரு அவங்களுக்கு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே போயிட்டுருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக போகக்கூடாதுன்றதுனால அவன் என்ன பண்ணுறாப்புல, அந்த ஹீரோ மணந்திருந்து இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனால் சித்திக்காரங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, இந்த பையன் மறுபடியும் நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறானே. கடைசியில் இவங்க எல்லா ஃபேமிலிக்கும் அந்த ப்ராப்ளம் தீர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் நார்மல். 2007 ஸ்டார்டிங் சீன்லேயே டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்தோட பேர் நார்மலு. அப்போ காட்டுறாங்களா, ஒருத்தரில் காட்டுறாங்க, அவங்க பேர் தான் கேத்ரின்னு. அவங்க பையன் ஸ்கூல் போகும்போது கோட்டை மறந்துட்டு போயிடுறான். அதனால் வேகமாக அம்மாக்காரன் எடுத்து கோட்டை எடுத்துகிட்டு போடா, ஏன்டா கோட்டை மறந்துட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க கேத்ரின். உடனே கேத்ரின் ஃபோன் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு பார்ட்டிக்கு போகணுமே, ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரிம்மா, கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன், நம்ம வந்தோடனே நம்ம போகலாம் பார்ட்டிக்கு, ஏன் நீ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் சீனை கட் பண்ணி எங்கேயே காட்டினானா, இங்கே காலைல இவர் ஒரு ப்ரொஃபஸரு அவங்க ஒய்ஃபோடு அவர் படுத்துக்கிட்டு இருக்கார். அதுதான் வால்டரு. அவங்க ஒய்ஃப் பேர் எவி. இவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவுடனே எங்களை கிளாஸ் எடுக்கிறார். கிளாஸ்லாம் முடிஞ்சோடனே அந்த இடத்துல கேத்ரின்னு ஒரு பொண்ணு, அதாவது அவங்க ஸ்டூடெண்ட்டு தான். அந்த ஸ்டூடெண்ட்டு சரி, அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி, சார் நான் உங்கள்கிட்ட டியூஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நியூஸ் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரின்னு சொல்கிறாங்க. சரி வரலாமா சார் அப்படின்னா, சரி வாமா, எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் வான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அவர் தான் ப்ரொஃபஸரு. சீனை கட் பண்ணால் இங்கே ஹாஸ்டலில் காட்டுறாங்க. அவன் ஜெயிலில் இருக்கிறாப்புல என்ன, அவன் ஜோடி. அவன் ஒரு சின்ன ஒரு சண்டை வாழ்க்கை கால விஷயத்தில் ஜெயிலில் போய்டுவாங்க. ஜெயிலர் அவனை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறோன்னே அவனுக்கும் 2 பேருக்கும் சண்டை எடுத்து இன்னும் 2 மூலம் ரிலீஸ் ஆகிறப்போ ஜோடி அவனை பற்றி தப்பாக சொன்னோடனே 2 பேருக்கும் எங்களை சண்டை நடக்கும். சண்டை நடந்தோன்னே அங்கே கூட வரவங்களாம் அங்கே விலைக்கு விட்றாங்க. விலைக்கு நம்ம ரொம்ப கோவமாக எமோஷனல் ஆகிடுறான். எமோஷனல் ஆகும்போது அப்புறம் நீ எங்கே தான் போக போகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் காட்டினாக்கா, இங்கே தான் இவன் பேர் டென்னிஸு. இவன் நம்ம வால்டருடைய தம்பி. இவன் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நிக்குன்ற ஒரு பையனோட ஆக்சிடெண்ட் பண்ண அந்த அதிலேருந்து அவனுக்கு காது 2 இதுவாக இருக்கும். அவங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டுருக்காப்புல. அவங்க அண்ணன் எங்கள் ஃபோன் வச்சுட்டு சீக்கிரம் வருவானா, ஃபோன் வால்டர் வரவே இல்லை, வால்டரோட தம்பி. அதுக்குள்ளே கேத்ரின் அந்த பார்ட்டிக்கு வராங்க. அந்த கேத்ரின் பார்ட்டியில் வந்தோடனே அந்த பார்ட்டியில் அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க ஃப்ரெண்டு. அவங்களாம் பேசிட்டு என்ன பண்ணுறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அரேஞ்ச் பண்ணிருக்கும்போது அவங்க சொல்கிறாப்புல, நீ உன்னுடைய இன்னும் பையனுடைய இதுவே நினச்சிட்டு இருக்க, அந்த பையனுடைய இதெல்லாம் மறந்துடு அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்க மறக்கலை, அவங்க ஞாபகம் தான் வச்சிட்ருக்காங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவும் இதுவாக இருக்கிறாங்க. என்ன தான் இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல அப்படின்னு 2 பேரும் நம்ம பேசிட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இங்கே ஜெயிலில் காட்டுறாங்க. ஜெயிலில் இருந்துட்டு அதோட ஜெயிலுக்கு அவங்க அப்பா தான் போகிறாரு. அவங்க அப்பா போயிட்டு அவனை கூப்பிட்டு வராரு. அங்கே போயிட்டு அங்கே அவர் கூட்டிகிட்டு வராரு. கூட்டு வரும்போது, இங்கே பாரு, நான் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், உங்கள் சித்தி இருக்காப்புல லிசா, நான் லேட்டாக அவனே என்னை திட்டுவாப்புல, நீ சீக்கிரமாக போயிடு, உனக்கு ஒரு வேலையை வேலை தேடினா தான் நீ இனிமேல் இருக்க முடியும் அப்படின்ட்டு அடிக்கடி நீ என்னையும் நம்பிட்டுலாம் இருக்காத. இவர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். அவெல்லாம் சொல்லிட்டு, சரிப்பா நான் கேட்டு நான் வந்தோடனே கூடிய சீக்கிரம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமான பாட்டில் தண்ணிலாம் அடிச்சிட்டு வர போகும்போது நம்ம கேத்ரின் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இதுவாக அடிச்சிட்டு வராங்க. அடிச்சிட்டு வந்தோடனே அவங்களுக்கு கூட்டிகிட்டு வராப்புல. கூட்டிட்டோன்னே அவங்க ஹஸ்பண்ட் தான் ஒரு டெல்லு. அவர் என்ன பண்ணுறாரு, என்னங்க நம்ம பையனை ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க அவனுக்கு, என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்கன்ட்டு இந்த ஃபோட்டோவை பார்க்குறான் பாருங்கள். நம்ம இந்த ஃபோட்டோ அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வால்டர் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா வால்டருடைய தம்பி இவங்கெல்லாம் போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நம்ம அது காரணமாகிட்டோமோன்னு இவருடைய உள் மனசு வால்டருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த பேப்பர்லாம் பத்திரமா சேகரித்து வச்சுருக்காப்புல. அவங்க தம்பி இதே நினச்சி அவன் வேறு அந்த டென்னிஸ் மனசு அப்செட் ஆகிட்டான். இங்கே கேத்ரின் இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. கேத்ரினில் இது எவி என்ன பண்ணலாம், முன்ன மாதிரி நமக்கு வால்டர் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட ஒன்றாவே இருக்க மாட்டேங்கிறார அப்படின்னு சீனை கட் பண்ணால் இங்கே வீட்டில் காட்டுறாப்புல ஜோடி
அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான். காலையிலே லிசா எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் தர்றாங்க. லிசா வந்து ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துக்கிறதுல அம்மா தான் அவங்க இன்னும் சின்னம்மா அங்கே ஹஸ்பண்ட் அப்பாவோடைய செகண்ட் ஒய்ஃபு. இருந்தாலும் சின்னம்மா ஸ்டெப் மதரு. அவன் எல்லாம் இருந்தப்ப அதை வந்து அவன் இது பண்ண மாட்டான். நீ வந்து எங்கள் அம்மாவை ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இறந்த உடனே அப்படி இப்படின்னா கொஞ்சம் அவங்க மேலே கோவமாக தான் இருக்கிறான். அதோட அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போகிறான். நான் கிளினிக்கு டைம் ஆகிடுச்சு, உன் சித்தி கூட வீட்டில் 10 மருந்து நல்ல ஒரு வேலையை தேடப்பாரு அப்படின்ட்டு ஃபாதர் வந்து அட்வைஸ் பண்ணார். அதில் முடிச்சுட்டு போனோடனே வேலைக்கு போயிட்டோன்னே இவங்க 2 பேரும் பேசுவோம். லிசாவும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது உனக்கு என்ன வேணும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு என்னாலும் செஞ்சு தருவேன் எல்லா வேலையும் உனக்கு அப்படின்ட்டு. என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என்ன இருந்தாலும் நீ எனக்கு அம்மா மாதிரி ஆகிட முடியாது அவள் சொன்ன மனசு வேணும். இங்கே டெல்லை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து நல்லா கேத்ரின் வந்து எழும்பிட்டு இருக்கா. நீ அதையே நினச்சிருக்கே, உனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவனை பையன் பற்றியும் நினைக்கவே மாட்டேங்கலையே. அவன் பின்னாடி அவனும் ஸ்கூலுக்கு போனவன் ரெடியாக்கி இருந்தா நீ கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வான்னு துணியை தூக்கி போடுறாரு. இவன் 2வது பையன் நிக்கோட தம்பி. இந்த மூத்த மகன் நிக்கி இறந்தது வந்து இந்த அம்மா ஒரே மனசெல்லாம் அப்செட் ஆகிட்டே இருக்காப்புல கேத்ரின்னு. சரி வாடான்னு சின்ன மகனை கவனிக்கவே மாட்டாங்களே, அவனை ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம், வாடா போகலாம் அப்படின்ட்டு. அதில் கார் வேகமாக வந்தால் இங்கே நம்மளோட டென்னிஸை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பயம். கதவு யார் திட்டாலும் எடுத்து பார்க்குது, அவங்க அண்ணங்காரன் தான் வரான். என்னென்ன அப்படின்ட்டு. இல்லை ஒன்றும் இல்லைடா, உன்னை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கிறேன், புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ வான்னு. நான் சொன்னேன், இல்லை நான் வரமாட்டேன்னு. நீ வெளி உலகத்துக்கு வந்தால் தாண்டா உன் மனசெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகும், ஏன் வரமாட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லைண்ணா எனக்கு வெளியுறவு பார்த்தாலே கண்ணெல்லாம் கூசுது, பயமாக இருக்குது, எதை பார்த்தாலும் அப்படியே சவுண்டு கேட்டாலே வந்து காது அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. அதானே ஒரு சைட்ராட்டிக் டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா நான் காட்டினா உனக்கு இதுவான்னு. அப்போ ஒரு பேப்பர்லாம் எழுதி வச்சுருப்பான். இவன் என்ன பண்ணால் ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று எழுதி யாரோ ஒரு பொண்ணுக்கு போஸ்ட் பண்ணி அவங்கள பேசிக்கிட்டு இருப்பான். கீழே வாடினாக்கா வரவே மாட்டான், நான் வரமாட்டேன் நீ போன்னு. அப்போ வந்து நம்ம டாக்டர் இருக்கல, சைக்காட்ரிக் டாக்டர் இருக்கார்ல அவரை பார்க்க தான் வர்றாப்புல. அவன் வால்டர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு தம்பி சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துருந்தாலும் மனசு ரொம்ப பிதச்சி போயிருக்கு, அவனை எப்படியாவது கொண்டு வந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவன் சொல்லுவாப்புல. இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் நான் வந்து பண்ண முடியாது, நான் வந்து அந்த கேஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் அந்த கேஸை பற்றி அப்படின்னு சொல்லி கையை கழுவி விட்டுறாரு. அதோட என்ன பண்ணுறாப்புல நம்ம கேத்ரின்னு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொக்கை இதெல்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்கு வர்றாப்புல. அது வீட்டுனா அந்த மரம் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், தன் மகன் இறந்துருப்பான்ல நிற்கு அந்த இடத்துக்கு வர்றாப்புல. அங்கேயே அந்த பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு தன் மகனையே வச்சு நினச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. போகிற வண்டியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அந்த மாதிரிலாம் அந்த சின்ன பையன் என்னென்ன 16 வயசு பையன்ல என்னென்ன வச்சுருப்பானோ அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் இன்னும் வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதையுமே அவங்க எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு என்றைக்காவது மகன் வந்தால் கொடுக்கலாம் சாப்பிட்லான்னு அதே ஃபீலிங். அவனை நினச்சி வந்து இந்த அம்மா வந்து 24 ஹவர்ஸும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேத்ரின்னு அந்த பையன் வாங்கின மெடலு, அவன் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. மனசு வந்து அவங்களுக்கு மாறவே இல்லை. அதாவது ஹஸ்பண்ட் வந்து அதை பற்றியே கேர் பண்ண மாட்டேங்கிறாப்புல. ஆனால் நம்ம கேத்ரின் மட்டும் அதை நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதுதான் அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பையன் அந்த சின்ன பையன் அதனாலே கவனிக்க மாட்டாம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா வாடா போகலான்னு கேட்குறாப்புல. இல்லைடா நான் வரல, அவன் சரி வெயிட் பண்ணு வா போகலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கோபமாகவே பேசிக்கிட்டு அங்கேருந்து திரும்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கூடவே போகிறாப்புல. அவங்ககிட்ட ஒரு சந்தோஷமாக பேசினேன். இவனும் உனக்கு மகன் தானே, ஒரு மகன் போனால் என்ன. அதோட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பர்கர் கடைக்கு வர்றாரு, ஒரு பீஸா கடையில் வந்து வேலை கேட்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், நீ எங்கே ஜெயிலில் இருந்தியா அப்படின்னு, எந்த கேஸுக்காவது போயிருக்கியான்ட்டு. அவன் ஒரு சின்ன ஒரு திருட்டு கேஸுக்கு போயிருப்பான் அதை சொன்னான். அவனை பொறுத்தவரைக்கும் வேலை வந்து கொடுக்காத மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லி கடைசியில் வேலை கொடுத்துட்றான். நான் கொடுக்குற வேலையை நீ ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, இங்கே வீட்டுக்கு வர்றாப்புல நம்ம வால்டர் இருக்காப்புலையே, வால்டருக்கும் எபிக்கும் சின்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் முன்ன மாதிரி என் கூட ஒன்றாவே இருக்க மாட்டேங்கிறீங்க, செக்ஷுவல் இருக்க மாட்டேங்கிறீங்க, படுக்க மாட்டேங்கிறீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது. இருக்கிற இதெல்லாம் தூக்கி அடிக்கிறா, அது வேணாம் இது வேணான்ட்டு எப்போ பார்த்தாலும் தம்பின்னு போயிடுறீங்க, ப்ரப்போசலுக்கு போயிடுறீங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு வா, நான் அவனை வெளியே கூட்டிகிட்டு போய்ட்டு டின்னர் போகலாம் அப்படின்னு டின்னருக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஷெரின் இருக்கல, அவளை பார்த்த உடனே மனசு பூரா அந்த ஷெரின் மேலேயே போயிடுது. நம்ம எவி மேலே கொஞ்சம் கூட இருக்கிறதில்ல. இதை எப்படி அவன் பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியும், அவளுடைய அழகில் அவர் மயங்கிறாரு, அவருடைய மைண்ட்லேயே இருக்கார் அவர். ஸோ அதனால் அவன் பொண்டாட்டியே பார்க்க மாட்டான், நியூஸே பார்த்துட்டு இருக்காப்புல. இங்கே பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான், வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார், அவர் தான்
ஜோடி என்ன பண்ணுறாரு, அவர் மாஸ்டர் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு புக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. டக்குன்னு சின்னம்மா உள்ள ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க லிசா. என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு வெக்கத்தில் அவங்க வெளியே போய்டுறாங்க. அது வந்தவொடனே அவங்க யோசனை பண்ணிட்டாக்கா, தெரியாமல் நம்ம போயிட்டோமே அப்படி சாரின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு வேகமாக வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களோட சின்ன வயசு தான், இவனாவது கதவை பூட்டியிருக்கலாம்ல. அந்த வெக்ஸோட என்ன பண்ணுறான், வந்து பார்க்கில் உட்காந்துருக்கான். அப்போ தான் உட்காந்துருக்கும்போது அவனுடைய ஸ்கூலுடைய ஃப்ரெண்ட் இருக்கா பாருங்க, மெலிசா. அவள் அங்கேருந்து வரா. என்னடா இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சும்மா தான், வேலை எதுவும் இல்லாமல் இருந்து போர் அடிக்குது. எப்படி அவள்கிட்ட சொல்ல முடியுமா நான் இந்த மாதிரி சேர்த்தி பார்த்துட்டாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படியே மழுப்பி உட்காந்து அதோட 2 பேர் பேசிட்டு போயிட்டுருக்காங்களா, அவனுடைய ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி போயிருக்கு, ஸ்கூல்லாம் நீ முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ சில விஷயங்கள்லாம் மறைச்சி சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ ஒரு கடையில் வேலை பார்த்துருக்கேன், ஒரு பீஸா கடைக்கு தான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே சீனை கட் பண்ணாக்கா இந்த இடத்துல நம்ம எபி என்ன பண்ணுறா, அவனை டைரி ஃபுல்லாக அந்த சிறனை பற்றி எழுதி வச்சுருக்காப்புல நம்ம வால்டரு. அங்கே பார்த்தோன்னா, இனிமேல் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ பார்த்து எப்போது என் கூட ஒன்றாவே இருக்க மாட்டேங்கிற, அதனால் நீ உன் வழியை பார்த்துக்க, என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு நான் போகிறேன், இனிமேல் நம்ம 2 வாழ்க்கையில் சந்திக்கவும் முடியாது, இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கவும் முடியாது. ஒரு பக்கம் வால்டருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் சரி பொன்னாடி போகிறாளேன்றது வருத்தம் இல்லை. ஏன்னா இவ போட்டால் எப்படியாவது அந்த சரினை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காப்புல. அதோட எவி என்ன பண்ணுறா, ஃபோட்டோ ஃப்ரேமு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்பி அங்கேருந்து போயிடுறா. அதோட அவள் சாப்டர் அங்கேயே முழுதி ஒரு சோகமாக கண்டி வச்சுட்டு உட்காந்துருக்காரு நம்ம ப்ரொஃபஸரு. இங்கே சீலை கட் பண்ணாக்கா நம்ம கேத்ரின் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. சூப்பர் மார்க்கெட் போது அந்த இடத்துல பார்த்தாக்கா நம்ம அங்கே ஹீரோ நிற்கிறான். அவன் ஜோடியை பார்த்தோன்னா டக்குன்னு அவனை பார்த்தோன்னா இவன் மறைஞ்சு, ஏன்னா அவன் பையனுடைய இறப்புக்கு இவன் தான் காரணம். அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு நிற்கும் அவனும். அதனால அவங்ககிட்ட மறைஞ்சி போயிடுறாங்க. அதுக்குள்ளே அந்த கார் போனதுக்கப்புறமா அவன் கேத்ரின் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வராங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சாமான்லாம் வாங்குறாங்க. அது வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இவனை கண்ட மட்டும் அவனை பேச மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போவான். இவனை பார்க்கும்போது பூரா தான் மகன், அந்த வயசில் பார்த்தா 16 வயசு மகன் மாதிரியே இருக்கும். அதுவும் நம்ம இங்கே என்ன பண்ணுறாப்புல, அவன் இருக்கான் டென்னிஸ்க்கெல்லாம் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, அண்ணன் நீ உடனே வீட்டுக்கு வா அண்ணன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, அங்கே போகணும், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிருக்கான்னு சீனை கட் பண்ணுறான்னு. அதுக்குள்ளே இங்கே நம்ம லிசாவை காட்டுறாங்க. லிசாவை காட்ட உடனே நான் உட்காந்துருக்காப்புல நம்ம ஹீரோ. உனக்கு ஏதாவது வேணுமா, நான் துணி துவைக்கணுமா, ஹெல்ப் பண்ணுமா, என்ன பண்ணுன்னு கேட்டிருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணாலும் எனக்கு நீ அம்மாவே ஆக முடியாது, நீ வந்து என்னுடைய அம்மாவே கிடையாது, நீ வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒய்ஃபு, அதோடு நீ வச்சு என்கிட்ட இந்த கொஞ்சி பேசுறது குழாவி பேசுறதுலாம் என்கிட்ட நீ வச்சிக்காத, என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தெறிஞ்சு ரொம்ப பேசணுன்னா அவள் மைண்டு அப்படியே அப்செட் ஆகி அங்கேருந்து போயிடுறா. அதோட காலேஜில் கட் பண்ணாக்கா நம்ம இங்கே வாட்டர் இருக்காப்புல, அந்த எந்த செரின் மேலே அவ்வளோ ஆசைப்படுறாளோ அவள் புக்கில் இருந்து கீழே விழுதுறாங்க. இங்கே பாரு என் முண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, நீ சாயங்காலம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஃப்ரீயாக இருந்துன்னா வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அவரோட சிகரெட்டை பிடிச்சி மாற்றி சிகரெட் பிடிச்சிக்கிறாங்க, தம் அடிச்சிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அதோட சீனை கட் பண்ணால் இங்கே வந்து போண்டி இருக்காப்புல. இப்போ கேத்ரின் வீட்டில் காட்டுறாப்புல நம்ம ப்ரௌண்டி தான் இருக்காப்புல. 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இன்றைக்கி நம்ம ஸ்கூல் போகணுமே, எப்போ போகிறது அப்படின்ட்டு ரெடி ஆகுமான்ட்டு. இங்கே வந்து சீனை கட் பண்ணால் மறுபடியும் என்ன பண்ணுறாப்புல, வீட்டில் நம்ம ஹீரோவை காட்டுறாப்புல. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அந்த ரூமுக்குள்ளே வந்து பாத்ரூமில் வந்து குளிச்சிட்டு இருப்பாப்புல. யார், நம்ம சித்தி லிசா குளிக்கிறத வந்து அப்படியே பார்த்துறாப்புல. குளிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா இருக்காங்க. இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்பா வந்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே அவனுக்கு புரியல. டக்குன்னு என்ன பண்ணுறாப்புல, அந்த பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாப்புல நம்ம ஹீரோ. அப்பா எப்போ போவார்னு டக்குன்னு என்ன பண்ணுறா, புதுசாக தெரியுமா லிசா என்ன பண்ணுறா, ஹஸ்பண்டை வந்து அப்படியே மயக்கிறா. அப்படியே பேசி மயக்கி அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டோன்னா அதில் சீனை கட் பண்ணுறாங்க. அதோட முடியுது. சீனை கட் பண்ணுமா நம்ம இந்த வால்டரை தேடி எபி வராப்புல. எபியை கூப்பிட்டு எங்கே வர்றாப்புலன்னா அவன் தம்பி வீட்டுக்கு டென்னிஸ் சீட்டு வரலாம். டென்னிஸ் சீட்டு வந்தோன்னா அவளை பார்த்தோன்னே எபி மேலே அவனுக்கு வராத அவனை பார்த்தா அவன் பயப்படுறான். நியூஸ்லாம் பார்த்து யாரை கண்ணில் வெளியில் பயப்படுறான்ல அப்படின்னு அவள் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுறாப்புல. நம்ம சரின்னு மூட் அவுட் ஆகிட்டு அப்படின்ட்டு அதை நீ இப்போ கொஞ்சம் காரில் இரு, நான் வரேன். நான் சொல்கிறேன், என்ன உன் தம்பி இப்படி என்னை கூப்பிட்டு வந்து இவ்வளோ நீ காக்க வச்சுட்டியா, அதோட சொல்லி இனிமேல் உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்ட்டு அதில் சீனை கட் பண்ணால் அம்மாக்காரன் சொல்லியிருப்பாங்க, டே உங்கள் அண்ணன் மாதிரி நீ வந்து ஃபுட்பால் தாண்டா விளையாடணும் அப்படின்ட்டு, வாலிபால் ஃபுட்பால் விளையாடுன்னு அவன் நிற்கு வந்து அப்படி தான் விளையாண்டுருப்பான்ட்டு. அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்லப்போல அந்த விளையாட்டு வந்து நீ விளையாடக்கூடாது, ஏம்மா அவன் ஞாபகமாக எனக்கு இருக்கும், அவன் விளையாண்டதை இப்படி விளையாட நீ ஃபுட்பால் விளையாடுன்னு. இவன் விளையாட மாட்டேன்னு இவங்களுக்குள்ள அம்மாவுக்கும் பையனுக்குள்ளே இந்த சின்ன பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். ஏன்னா இவன் விளையாண்டு அவன் நினப்பு வருது. அதோட கிச்சனில் போய்ட்டு பாலை கையில் கொடுத்துட்டு அம்மா கிட்ட நீயே வச்சுக்குமான்னு கேத்தரினை கொடுத்துட்டு கோச்சிட்டு போயிடுவான். இங்கே பார்த்தா பொழுதொரு வண்ணமாக தினமும் என்ன பண்ணுறாங்க, பையனுக்கும் சித்தியும் ஒரே பார்த்தாலும் அவங்க ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து பூ கொடுக்குறாப்புல நம்ம
வால்டர் வந்து அந்த சிரியனுக்கு வந்து பூ கொடுக்குறப்ப அவன் ஏற்றுக்க மாட்டான், இனிமேல் நான் முடிஞ்சு போச்சுன்னு. இங்கே இப்போ பீஸா கடைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோ இருக்கான் அந்த இடத்துல வந்து மெலிசா வந்து என்ன பண்ணுறா, லவ் ப்ரப்போஸ் பண்ணுறா. இல்லை நீ வா வெளியே வா நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. இதை பார்த்து அந்த ஓனருக்கு பார்த்து என்ன வளவலும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு ஃபீல் அங்கே போகும். அப்படி இருந்தாலும் அதை பார்த்துட்டு பேசாமல் போகலாம், சீக்கிரம் பேசிட்டு போயிடுங்கன்ட்டு இவன் சொல்ல, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மெலிசா வந்து வெளியே போய்டும். அதோட காரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வராப்புல. வீர வீட்டுக்கு வந்து நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவான். அவளும் கொஞ்ச நேரம் இருந்து வெயிட் பண்ணுவாப்புல மெலிசா கார்லேயே இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், சரி நான் ரூமுக்குள்ளே வான்னு கூட்டிகிட்டு போவான். கூட்டில் போய் 2 பேரும் உட்காந்து பேசுவேன். ஸ்கூலில் நடந்த இதெல்லாம் பெரும்பாலும் நிக்குக்கும் அவன் ஃப்ரெண்டு தானே, அந்த நிக்கை பற்றிலாம் பேசிடுவான். நீ நிக்கோட அம்மா கிட்ட ஏன்டா நீ பேச மாட்டேறா, பேச உடனே சித்தி என்ட்ரி ஆகிடுறாங்க லிசா உள்ள. யார் கேட்டோன்னா இது வந்து எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. 2 பேரும் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி போயிடுவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ எதுக்கு இங்கே வந்து பேசியிருக்காருன்னா கொஞ்சம் கூட வந்து லிசாக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது பிடிக்கல. அதை பிடிச்சோன்னா சரி நான் போயிட்டு வரேன்னு அங்கேருந்து எழும்பி கோபமாக போயிடுவான். மெலிசா நான் உடனே நான் அப்புறம் பார்க்க நான் அனுப்பிச்சி வச்சுருவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க சித்தியா அப்படின்ட்டு. அதில் சீனை கட் பண்ணால் இங்கே அண்ணனும் தம்பியும் வால்டரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருந்தோன்னாக்க அவன் என்ன பண்ணால் யாராக வருவாங்க அடிக்கடியும் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருப்பான்ல, அவங்க வந்துடுவாங்க. அவங்கள பார்த்தோன்னா பயந்துடுவாப்பில் நம்ம டென்னிஸு. உங்கள் முகத்தை காட்டால் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக பேசினான், இதெல்லாம் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறவங்க எனக்கு நேராக வந்துடுவாங்க. பார்த்தா சின்ன வயசாருன்னு பார்த்தா அவங்க ஒரு வயசானவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவன் என்ன பண்ணுறான், இல்லை எனக்கு நான் நேராக பார்த்து பேச போகிறேன், அப்போ நான் ஃபோனில் பேசுன மாதிரி நான் கதவுக்கு அந்த பக்கம் இருக்கேன், நீ இந்த பக்கம் இருந்து அப்படியே 2 பேர் பேசி அவங்க காதில் 2 பேர் வளர்த்துக்கோங்க. எனக்காக ஒரு நாள் இவங்க 2 பேர் சந்திப்பாங்க, வெளியே வருவாங்க போவான்னு. மறுபடியும் சீனை இங்கே கட் பண்ணாக்கா இவங்கள தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் 2 பேரும் காட்டுறாங்க. அதை காட்டி முடிச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, திருப்பி இவங்க 2 பேரும் பேசியிருந்தா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து நம்ம முன்ன வெளியே கூட்டிகிட்டு போய் நான் அவங்ககிட்ட பழகணும் எல்லாம் செய்யணும்னு இருக்கலாம். அப்புறம் சீன் கண்ணா மறுபடியும் இவங்க 2 பேரை காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வெளியே வராங்க. மெலிசாவும் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஊஞ்சலாடிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க, மனம் விட்டு பேசுகிறாங்க. சரி நம்ம லவ் பண்ணலாமல் அப்படி 2 பேரும் என்ன பண்ணலாம் முத்தங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இதை கொஞ்ச நாளுக்கு அப்போலாம் அந்த இது கொடுத்தால இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்க்க வருவாப்பில் நம்ம வால்டரும் சரினா. இவங்க 2 பேரும் அன்றைக்கி ஒன்றா இருந்துட்டு அவர் ஒரு கேஸை பற்றி அவங்க தம்பி வந்து ஒரு கேஸ் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அது என்ன ஆச்சு கேட்டினா அது உள்ள வால்டர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் மூட் அவுட் ஆகி இதை பற்றிலாம் நீ என்கிட்ட இனிமேல் நீ கேட்காத அப்படின்னு சொன்னால் இவனை பாய் ஃப்ரெண்டையும் அடித்து விரட்டிட்டு விட அவன் மூக்க உடச்சிருவான். அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுவிட்டு இவன் டக்குன்னு அது எந்த பதிலுமே சொல்லாமல் இவன் ஏஞ்சி போயிடுறான். அதோட இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு அது நிற்குது. அதோட பீஸா கார்டில் வந்து நீ அடிக்கடி லேட்டாக வந்துகிட்டே இருக்கிற, நீ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்க, அதனால் உனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொன்னால், அப்படியே எனக்கு இங்கேருந்து வேலை இல்லையா, நீ ஆச்சு உன் வேலையாச்சு அப்படின்னு இந்த கோட்டெல்லாம் கேட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அங்கே நான் வெளியே வந்திருப்போம். மெலிசாவை கீழே வந்து காரில் ஏறி சரி நான் வீட்டுக்கு போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ வெளியே வெயிட் பண்ணிட்டு அதோட நேரம் நம்ம ஹீரோவில் போகிறான். அதோட பெண்ணில் சித்தியும் போகிற லெஸ்ஸா டே எங்கடா போகிறேன் எங்கே போகிறேன்ட்டு அவன் சொல்கிறான், ஒன்றும் நினச்சி நான் வெளியே போகிறேன் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு. நீ வர என்ன பண்ணுற, என்கிட்ட நீ ஒழுங்காக பேச மாட்டேற, நீ பாட்டு வந்து அவ கூடயே போயிட்டு இருக்கிற, உனக்கு இப்போ நான் வேண்டான்னு பொழுது உனக்கு அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன இவருடைய ஹஸ்பண்டு கொஞ்சம் வயசாகிடுச்சு, இவன் எங்கே இருக்கான் அவன் கூட ஒன்றா இருந்தலான்னு இவனுடைய கணக்கு போடுறா. ஆனால் பையனுக்கு என்ன பண்ணுறான், இருந்தாலும் நம்ம பண்ணுற தப்பு நாளைக்கு அப்பாவை தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இதோட நம்ம ரிலேஷன் முடிச்சிக்கலான்ட்டு அதில் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேராக எங்கள் மெலிசா வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஃபுல் நைட்டு அங்கேயே தங்குன்னா அப்புறம் சொல்லியிருப்பா, நீ வந்து அவங்க அம்மாவுக்கு பேசு அப்படின்னு கேத்ரினுக்கு பேசு. நம்ம கேத்ரின் என்ன பண்ணாப்புல 2 பேரும் பேசி வருவாப்புல. வந்து போட்டு அன்றைக்கி நடந்தது வந்து ஒரு பெரிய இது, அவன் மேலே நிக்கு மேலே எந்த தப்புமே கிடையாது, அது நான் தான் அவனை கூட்டிட்டு போனேன், அவன் ஃபோர்ஸாக போனதில்ல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அதில் தான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு 2 பேரும் மனம் விட்டு பேசினோடனே அதோடு அவங்க சரி சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இங்கே அண்ணனும் தம்பியும் மாறி பேசிக்கிறாங்க. என்னைக்காவது ரிலாக்ஸ் ஆகிடுறா, ஏன்டா இந்த மாதிரிலாம் இருந்து பண்ணிருக்கா, இல்லைன்னா நீங்கள் உடனே வா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு. இவன் சொல்கிறான், உன்னை பார்க்குறதெல்லாம் முடியும்னு, நீ வா அண்ணன் கடைசியில் ஃபோனை வச்சிடறான், வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி நான் வர்றான். இவனுக்கு என்னென்டா அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒன்று கேத்ரின்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்ட பேசணும், நடந்தது சொல்லணுன்றது நம்ம வால்டருடைய இது. இங்கே வீட்டுக்கு வர இப்போ தான் மைண்ட் அவர் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்போ நிக்கில் உள்ள சாமான் அவனுடைய இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிக்கிறான், மொத்தத்தையும் எரிச்சிட்டா அந்த நினப்பு மாறி போயிடும். நமக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவனையோ வச்சு நம்ம வளர்த்துடலாம் அப்படின்னு அவன்கிட்ட புக்கு, ஸ்கூல் போன புக்கு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஃபயர் பண்ணுறாப்புல. அங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா டெல்லு வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எல்லாம் பையன்கிட்ட ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியானது எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறீ அப்படின்னா அழுகுறா. நீ இது நாள் வரலும் உன் பையனை பற்றி இது பண்ணல. அப்போ சின்ன பையன் கிட்ட வரான், பொண்ணு வந்து நான் உனக்கு இது ஒரு நாள் வரலும் தான் சரியாக உனக்கு கவனிக்கல, இனிமேல் உனக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருப்பேன், அதனால் நீ கவலைப்படாத, எஜுகேஷன்லாம் போகலாம், எங்கே போகணுமோ நம்ம வேணால் ஒரு டூர் போகலாம் இங்கேருந்து அப்படின்னு சொன்னால் எங்கே சீன் காட்டினா இங்கே டென்னிஸை கட்டுறாங்க. அவரெல்லாம் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு சரி நம்மளும் அந்த பொண்ணை லவ் பண்ணுவோம், ஒருத்தி தான் பேசுகிறாப்புல அப்படின்னு கன்னத்தில் 2 கீரையில் வேறு
விழுந்துடும். அதெல்லாம் பேண்டேஜ் ஓட்டிட்டு படி தாண்டலாமான்னு கேட்டால் பண்ணி தாண்டான். இங்கே சீனை கட் பண்ணால் இங்கே கேத்திரின் சொல்கிறவா டெல்லுக்கிட்ட, நான் வெளியே போகிறேன், டூர் போகிறேன் அப்படின்னு. அதாவது இவ்வளோ மனசுக்குள்ளே வெளியே திரும்பி வரமாட்டேன்னு அவனுக்கு தெரியுது. இங்கே பார்த்தா ஒரு கேத்ரினுடைய நியூஸ் வரும். இந்த கேத்ரின் நியூஸே பார்த்துட்டு இங்கே பார்த்து வால்டர் வீட்டிலே உட்காந்துருப்பாப்புல. அப்போ உடனே கேத்ரின் தான் ஃபோன் பண்ணுறாரு, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு. அவன் அந்த கேஸில் மைண்ட்லேயும் இல்லை, மூடில் இல்லை, நான் வெளியே போகிறேன்னு. அதோட இங்கே வந்துடுவாப்புல. இங்கே வந்துட்டு சொல்கிறாப்புல, நானும் பையனும் கிளம்புறேன், எனக்கு தெரியும் நீ என்ன மைண்டில் போகிற அப்படின்ட்டு. அப்போ இங்கே சீனை கட் பண்ணால் இங்கே ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோடனே நம்ம சித்திக்கிட்ட சொல்கிறாப்புல, பேசி முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து நான் போகிறேன்னு. போகிற பொண்ணை இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. என்ன சண்டை வருதுனாக்கா, நீ இவ்வளோ நாள் நல்லா என் கூட இருந்து எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ மட்டும் நீ போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத அங்கே அவங்க அப்பா கேட்டுருவார். இங்கே சீனை கட் பண்ணாக்கா அப்பா கேட்டவுடனே என்ன பண்ணுவார், ஏன்டா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணுறியா சித்தியவே அப்படின்னு. இவங்க 2 பேருக்குள்ளே அடி ஒரு கலகலை போகிறது. இவன் சொல்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எனக்கு இவன் அவனை இவனை கொத்த மாற்றி இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் கீழே விழுறான். இங்கே சீனை கட் பண்ணால் இங்கே வால்டர் கேத்ரின்கிட்ட சொல்கிறாப்புல, அந்த ஆக்சிடென்ட் அப்படி நடக்கல இப்படி நடக்கல, அதை பற்றி நீ பேசாத, நீ இப்போ யாரா நீ இங்கே இது பண்ணுற, நானே எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறேன்னு அவன் விடாமல் கேத்ரினை துரத்திக்கிட்டே இருப்பான். அவனை போட கேத்ரினை போட்டு கீழே தள்ளி விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளிட்டு அவனை விட மாட்டான். மறுபடியும் திரும்பி போகிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க, எது வந்தாலும் போனது என் மகன் திரும்பி வரப்போகிறான், நீ அதோட போ இங்கேருந்து அப்படின்னு அவனை அங்கேருந்து விரட்டி விட்டு அவள் கார் எடுக்கிறதுக்காக பார்ப்பலாம். சீனக்கு எப்படா மாறி அங்கேயும் இங்கேயும் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க எதுன்னு. இங்கே பார்த்தா அப்பனும் அவனுக்கு இங்கே சரியான சண்டை நடக்கும். அதோட ஒரு இடத்துல இவனை தள்ளி விட்டுருவா, கீழே தள்ளி விட்டுனா ஒரு இடத்துல கீழே மயக்கமாக விழுந்துருவாரு. அவனுக்கு முன்னாடி இழுத்து ஒரு முள்ளு வரமாக கொண்டு போய் போட்டுவிட்டு அதோட காரை எடுத்துகிட்டு நம்ம போகலான்ட்டு வரோம். இங்கே அப்பனுக்கு மகனுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை. ஆனால் இவங்க அப்பங்காரன் வயசாகி போச்சு, மகங்காரன் ஹெவியாக இருப்பான். அடிச்சோன்னே சீதி சொல்ல, டே நீ பாட உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அவன் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே இங்கே என்ன பண்ணுறாப்புல, அம்மாவும் பையனும் காரில் ஏறிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம், உனக்கு இதை பற்றி ஏதாவது இருக்கானா, நீ எல்லாம் ஒன்றும் பண்ணாது இங்கேருந்து போயிடலான்ட்டு. அதோட என்ன பண்ணால் இவனை கொண்டு போய் இழுத்து சரி ஓரமாக போட்டுப்பான், வண்டிகளை அடிக்கடி செதுக்கிட்டு போயிடறான்னு அவனை வால்டரை இழுத்து ஓரமாக புல்லுத்தலில் போட்டுட்டு அதில் கேத்ரினை என்ன பண்ணுவான், பையனை கூட்டிகிட்டு காரில் ஏறிட்டு நம்ம போகலாம், நம்ம வேலை தூரம் முடிஞ்சு நம்ம ஊருக்கு இங்கே வர போகிறோம் அப்படின்னு மனசு சந்தோஷமாக அல்லாச்சு. சின்ன பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு புருஷனையும் விட்டுட்டு போகலான்ட்டு அப்படி இவர் பாட்டுட்டு இவர் மனசில் சொல்ல முடியாமல் வால்டர் பாட்டு புல்லுத்தில் உள்ள பரண்டு இருப்பார். இங்கே அங்கே மறுபடியும் அங்கே சீனை கட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டை ஏற்றிட்டு நம்ம லிசா என்ன பண்ணுவாப்புல, காயில் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகல, தப்பு பண்ணிட்டேன்னு அப்படி இப்போ தப்பு பண்ணி என்ன பண்ணுறது, அன்னைக்கு மட்டும் நீ ஒன்று படம் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா. இங்கே பார்த்தா டெல்லு அம்போன்னு உட்காந்துக்கார், பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க, நீ திரும்பி வர மாட்டான்னு இவர் சோகமாக அடியெல்லாம் வாங்கிட்டு ரத்தமாக இவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம லவரோட போயிடலான்னு சொல்லிட்டு இவன் பேகெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாப்புல, மெலிசாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மெலிசா இவங்க ஒரு பஸ்ஸில் ஏற வராங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தா அவன் நின்றுருப்பான், யார் நம்ம டென்னிஸ் நின்றுருப்பான். சரி இந்த பஸ்லேயே நம்ம போய்ட்டு, ஏன்னா இவன் புது லவரா அவன் பார்த்து 2 பேர் இப்போ தான் தைரியமாக அவனை பார்த்த உடனே இங்கே போகலான்னு பார்த்தா இங்கே இவங்க 2 பேரும் ஒன்றா அங்கே ரொமான்ஸ்லாம் கூடி ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேல் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமான இவங்க ரொமான்ஸ் அங்கே போயிட்டுருக்குது. இவன் இங்கே பார்த்துட்டு இருக்கான், சாய் கடைக்கு அந்த அந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருப்பான்ல டென்னிஸ், அவளை வர வச்சு அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்து டீ எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இவங்க 2 பேர் இது இருக்கிறதுல தூரமாக வால்டர் பார்த்துட்டே இருப்பான் அந்த பீஸா கடையிலேருந்து. அப்போ இவங்க 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லோரும் நார்மல் ஆகிட்டாங்க. இவங்க நார்மலு, அந்த ஃபேமிலி மொத்தம் ஒரு 3 ஃபேமிலி. இவங்க நார்மலு, வால்டர் ஏவி மட்டும்தான் நார்மல் இல்லை. ஆனால் அவள் போயிட்டா வால்டர் நார்மல் ஆகிட்டார். லிசா அவங்க ஃபேமிலி அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. கேத்ரின் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டாங்க. இதோட இந்த படம் முடித்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.